ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் குமாஸ்தன். அப்படின்னா கிளர்க்குன்னு அர்த்தம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, லாயர்கிட்ட பல வருஷமாக கிளர்க்காக வேலை பார்த்த ஒருத்தர் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டதா போலீஸ்க்கு சந்தேகம் வருது. சட்டத்தையும் அதில் இருக்கிற ஓட்டைகளையும் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்க கிளர்க்கு ஒரு பக்கம், கிளர்க்கை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னொரு பக்கம். இதில் யார் ஜெயிச்சாங்க, கிளர்க்கு பண்ண குற்றம் தான் என்ன, விக்டிம் யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு அட்வொகேட் தன்னோட கிளையண்ட்டை கூட்டிகிட்டு பள்ளிப்பாடன்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறாரு. பள்ளிப்பாடனுக்கு மைக்ரைன் இருக்கிறதுனால ஒரு லிமிட்டுக்கு மேலே சத்தம் வந்தால் பிடிக்காது போல். அதனால் காரை கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு அட்வொகேட்டும் கிளையண்ட்டும் நடந்து போகிறாங்க. காலிங் பெல் அடிக்கலான்னு போன கிளையண்ட்டை அட்வொகேட் நிப்பாட்டுறாரு. பள்ளிப்பாடனோட வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட் லேடி வீட்டுக்கு வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே அவர் இருக்காரான்னு அட்வொகேட் கேட்க, இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சர்வெண்ட் லேடி உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பள்ளிப்பாடனோட ஒய்ஃப் வந்து கதவை திறக்கிறாங்க. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோன்னு அட்வொகேட் சொல்லவும் ஒய்ஃப் அவங்கள உட்கார சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பள்ளிப்பாடன் சயின்ஸ் சம்மந்தமான புக்கை படிச்சுட்டு இருக்காரு. டேபிளில் கிரிமினல் லாஸ் பற்றின புக்ஸும் இருக்குது. உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்கன்னு ஒய்ஃப் சொன்னதும் பள்ளிப்பாடன் எந்திரிச்சு வராரு. அட்வொகேட் எதுக்கு வந்திருக்காருன்னா, தன்னோட கிளையண்ட்டுக்கு கேஸில் தண்டனை கிடைக்காம இருக்கிறதுக்கு ஐடியா கேட்டு தான் பள்ளிப்பாடனை தேடி வந்திருக்காரு. அந்த கேஸ் என்னன்னா, கிளையண்ட்டு தன்னோட ஒய்ஃபை இரும்பு ராடால் அடித்ததில் அவங்க இறந்து போயிருக்காங்க. காரணம் கிளையண்ட்டுக்கு இருந்த லேடிஸ் வீக்னஸ்ஸு. கேஸ் ஃபைலையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பள்ளிப்பாடன் பார்த்துட்டு இருக்கிறப்ப கிளையண்ட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு. அதில் மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் டிங் டிங்னு வந்துக்கிட்டே இருக்கவும் பள்ளிப்பாடனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அட்வொகேட்டை முறைச்சி பார்க்க அட்வொகேட்டு கிளையண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாக இல்லையான்னு சொல்கிறாரு. சர்வெண்ட் லேடி காஃபி கொடுத்துட்டு ட்ரேயை கொண்டு போகிறப்ப அது கை தவறி விழுந்துருது. அந்த சத்தத்தில் டென்ஷன் ஆன பள்ளிப்பாடன் சர்வெண்ட் லேடியை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. கிளையண்ட்டுக்கு இப்போ தான் பள்ளிப்பாடன் எவ்வளோ டெரரான ஆள்னு புரியுது. கேஸில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு ஐபிசி செக்ஷனோட பள்ளிப்பாடன் சொல்கிறாரு. இந்த பாயிண்ட்ஸை வச்சு கோர்ட்டில் வாதாடினா கண்டிப்பாக கிளையண்ட்டுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு அட்வொகேட்க்கு ஒரு நம்பிக்கை வருது. பள்ளிப்பாடனுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளையண்ட்டும் அட்வொகேட்டும் கிளம்புறாங்க. இப்படி ஒரு ஜீனியஸு கோர்ட்லேயே வந்து வாதாடினா சூப்பராக இருக்கும்லன்னு கிளையண்ட் சொல்கிறாரு. அவர் லா பாயிண்ட்ஸ் தான் சொல்ல முடியும், ஆனால் கோர்ட்லலாம் வாதாட முடியாதுன்னு அட்வொகேட் சொல்கிறாரு. ஏன்னா பள்ளிப்பாடன் வெறும் கிளர்க்காக இருந்தவர் தான், அதாவது ஒரு குமாஸ்தன். தாமஸ்னு ஒரு லீடிங் கிரிமினல் லாயர் கிட்ட கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்காரு. கடந்த 4-5 மாதமாக பள்ளிப்பாடன் வேலைக்கு போல. அதுக்கு என்ன காரணம்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. அடுத்து நைட் டைமில் பள்ளிப்பாடன் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நெய்பரோட நாய் கத்திக்கிட்டே இருக்க. அதை கேட்டு டிஸ்டர்ப் ஆகி பள்ளிப்பாடன் எந்திரிக்கிறாரு. ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே கோவமாக வெளியே போகிறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நெய்பர் ஜிம்மி ஜிம்மின்னு தன்னோட நாயை தேடிட்டு இருக்காரு. சர்வெண்ட் லேடி என்னாச்சுன்னு கேட்க, நைட்டு கத்திக்கிட்டே இந்த நாயை காலையிலேருந்து காணோன்னு நெய்பர் சொல்கிறாரு. அது எங்கேயாச்சும் சுற்றிட்டு தானாகவே வந்துடும்னு சர்வெண்ட் லேடி சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு பின் பக்கத்தில் பள்ளிப்பாடன் ஒரு குழியை மண்பெட்டியை வச்சு மூடுறத சர்வெண்ட் லேடி பார்க்குறாங்க. நைட்டு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கவும் பள்ளிப்பாடன் டென்ஷன் ஆகி நாயை கொண்டுட்டாரோன்னு சர்வெண்ட் லேடிக்கு சந்தேகம் வருது. அடுத்த சீனில் பள்ளிப்பாடன் ரோட்டில் ஒரு ரிலேட்டிவை பார்த்ததும் டென்ஷன் ஆகுறாரு. இவரோட பேர் பீட்டர், பள்ளிப்பாடனோட ஒய்ஃப் சைடு ரிலேட்டிவ். பீட்டர் பள்ளிப்பாடனோட ஒய்ஃப் கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திருக்கார் போல. பணத்தை மரியாதையாக கொடுத்துரு, இல்லைன்னா சொந்தம்னு கூட பார்க்க மாட்டேன்னு பள்ளிப்பாடன் வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரிய வந்ததும், எதுக்கு பீட்டர் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு ஒய்ஃப் ஆர்கியூ பண்ணுறாங்க. சத்தம் போட்டு பேசாதன்னு பள்ளிப்பாடன் டென்ஷன் ஆகுறாரு. ஆனால் ஒய்ஃபு கத்திக்கிட்டே இருக்கவும் பள்ளிப்பாடன் ஒய்ஃபை அடித்து கழுத்தை பிடிக்கிறாரு. ஒய்ஃப்னு கூட பார்க்க மாட்டேன், பீஸாக வெட்டி புதைச்சிருவேன்னு பள்ளிப்பாடன் சொல்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு கிளம்பின சர்வெண்ட் லேடி இந்த சண்டையை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால எதுவும் சொல்ல முடியல, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சர்வெண்ட் லேடி வரப்போ வீட்டில் ஒய்ஃப் இல்லை. வீட்டு கதவு ஜன்னல் எல்லாமே லாக் பண்ணிக்க. முன் வாசலுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறதுக்கு சர்வெண்ட் லேடி பயப்படுறாங்க. ஒய்ஃபுக்கு கால் பண்ண ரிங்கு போய்கிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சர்வெண்ட் லேடி கதவை தட்டவும் பள்ளிப்பாடன் வந்து கதவை திறக்கிறாரு. அவரோட சட்டையெல்லாம் அழுக்க இருக்கு. மேடம் எங்கே சார்னு சர்வெண்ட் லேடி கேட்க, அவள் வீட்டில் இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வான்னு பள்ளிப்பாடன் சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் செதறி கிடக்கிறத பார்த்து சர்வெண்ட் லேடிக்கு பயம் வருது. ஒய்ஃபோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோனும் வீட்டுக்குள்ளே தான் ரிங் ஆகிட்டுருக்கு. பள்ளிப்பாடனோட சட்டைக்கு பின்னாடி ஷோல்டரில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து சர்வெண்ட் லேடி ஷாக் ஆகுறாங்க. இந்த மனுஷன் ஒய்ஃபை கொலையே பண்ணிட்டாரான்னு யோசிச்சுக்கிட்டே வேகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் ஊர்க்காரர் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஊர்க்காரரும் உடனே பள்ளிப்பாடனோட வீட்டுக்கு போகிறாரு. பள்ளிப்பாடனோட வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா உள்ள சேரு, ஆல்கஹால் பாட்டில்னு எல்லாம் உடஞ்சி செதறி கிடக்க. பள்ளிப்பாடன் கையில் கோடாரியோடு நின்றுட்டுருக்காரு. பயந்து போன ஊர்க்காரரும் சர்வெண்ட் லேடி கிட்ட வராரு. ஒய்ஃபே கொலை பண்ணிக்கானா அவன் ஒரு மிருகம், அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஊர்க்காரர் டிசைட் பண்ணுறாரு.
இந்த விஷயம் ஏரியா ஃபுல்லாக தீயா பரவுது. ஊர்க்காரர் கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கவுன்சிலர் தனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கான்ஸ்டபிள் ஏஎஸ்ஐயை கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலரை மீட் பண்ணுறாரு. பள்ளிப்பாடன்ற பேரை கேட்டதுமே ஏஎஸ்ஐயோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இதே நேரம் பள்ளிப்பாடன் வீட்டில் உடஞ்சி கிடக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரையில் இருக்கிற ரத்தக்கரையை தொடச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் கான்ஸ்டபிளும் ஏஎஸ்ஐயும் பள்ளிப்பாடனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏஎஸ்ஐக்கு பள்ளிப்பாடனை பற்றி கொஞ்சம் முன்னாடியே தெரியும் போல. ஏஎஸ்ஐ பள்ளிப்பாடனை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே காலிங் பெல்லை ரிப்பீட்டடாக ப்ரெஸ் பண்ணுறாரு. பள்ளிப்பாடன் கதவை திறந்ததும் ஏஎஸ்ஐ கேஷுவலாக அந்த மாதிரி பேச்சு கொடுக்குறாரு. உங்கள் ஒய்ஃப் காணாமல் போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு கான்ஸ்டபிள் சொல்ல, ஒய்ஃப் மதுரைக்கு போயிருக்கதா பள்ளிப்பாடன் சொல்கிறாரு. டிவி கிராக் ஆகிறத வச்சு நைட் இங்கே ஏதோ சண்டை நடந்திருக்குன்னு ஏஎஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் கெஸ் பண்ணுறாங்க. உன் ஒய்ஃபை என்ன பண்ணன்னு ஏஎஸ்ஐ கேட்க பள்ளிப்பாடன் லா பாயிண்ட்ஸ் எடுத்து விடுறாரு. ஏஎஸ்ஐ யூனிஃபார்ம்லேயும் இல்லை. என்கொயரி பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லாமல் தான் வந்திருக்காரு. ரிட்டன் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால் கேள்வி கேட்காம கிளம்புங்கன்னு பள்ளிப்பாடன் சொல்லிடுறாரு. இப்போ வீடு நீட்டாக வச்சுட்டாரு. ஆனால் ஷர்ட்டுக்கு பின்னாடி ஷோல்டரில் ரத்தக்கரை இருக்கிறது பள்ளிப்பாடனுக்கே தெரில போல. அதை பார்த்த கான்ஸ்டபிள் ரத்தக்கரை எப்படி வந்துச்சுன்னு கேட்க கோழியோட ரத்தம்னு பள்ளிப்பாடன் சொல்கிறாரு. இதுக்கு மேலே பள்ளிப்பாடன் கோஆப்ரேட் பண்ண போகிறதுலன்னு தெரிஞ்சு ஏஎஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஏஎஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பள்ளிப்பாடன் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு ட்ராமா பண்ணுறதை ஏஎஸ்ஐ உறுதியாக நம்புறாரு. இவர் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரில. பள்ளிப்பாடனை பற்றி இன்ஸ்பெக்டரும் கேள்விப்பட்டிருக்காரு. பள்ளிப்பாடனோட வீட்டில் கிரைம் நடந்ததுக்கு டைரக்டாக எந்த எவிடன்ஸும் இல்லை. இது போக பள்ளிப்பாடன் லீடிங் கிரிமினல் லாயருக்கு வேண்டப்பட்ட ஆள். டிரான்ஸ்ஃபர் வரப்போகிற நேரத்தில் இப்படி ஒரு சிக்கல் தேவையான இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நீங்கள் கூட மட்டும் நில்லுங்க சார், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு ஏஎஸ்ஐ சொல்லவும் இன்ஸ்பெக்டரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இதே நேரம் பள்ளிப்பாடன் தான் போட்டிருந்த சட்டையை தீய வச்சு கொளுத்திட்டு அதே மாதிரி சட்டையை எடுக்கிறாரு. ஒரு கோழியை அறுத்து அதோட ரத்தத்தை சட்டையில் தடவிக்கிறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள்னு மொத்த டீமும் பள்ளிப்பாடனோட வீட்டுக்கு வராங்க. இத்தனை போலீஸ் வந்திருக்கவும் மக்களும் கூடிடுறாங்க. பள்ளிப்பாடன் வயலண்டான ஆள் தான், கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்காருப்பான்னு மக்கள் பேசிக்கிறாங்க. போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பள்ளிப்பாடனை என்கொயரி பண்ணுறாரு. ஒய்ஃபு ஃபோனை வீட்டில் வச்சுட்டு மதுரைக்கு போயிட்டு தான் பள்ளிப்பாடன் சொல்கிறத போலீஸால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா கோழியோட ரத்தம்னு தெரிய வருது. நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே இதை கோழியோட ரத்தமாக மாற்றிட்டியான்னு ஏஎஸ்ஐ கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளேயும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இப்போ மீடியாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. வெறுங்கையோட வெளியே போனால் பிரச்சனையாகுமேனு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகுறாரு. மறுபடியும் ஏஎஸ்ஐ கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பள்ளிப்பாடன் போலீஸை மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஏஎஸ்ஐக்கு நல்லாவே புரியுது. எப்படியாச்சும் உண்மையை ஒத்துக்க வைக்கணும்னு ஏஎஸ்ஐ பள்ளிப்பாடனை இழுத்துட்டு வந்து வீட்டு வாசலை தள்ளிவிடுறாரு. இதை மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் தான் சர்வெண்ட் லேடியும் நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிது. இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, பள்ளிப்பாடனோட ஒய்ஃபு ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு பதட்டமாக ஓடி வராங்க. அவங்கள பார்த்து மக்களுக்கும் போலீஸ்க்கும் பேச்சே வரல. இப்போ பள்ளிப்பாடன் கெத்தாக எந்திரிச்சு மீசையை முறுக்கிறாரு. சர்வெண்ட் லேடிக்கும் பேச்சே வரல. என்னையாதுன்னு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை பார்க்குறாரு. பள்ளிப்பாடனோட ஒய்ஃபு நிஜமாவே மதுரைக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க போல. சர்வெண்ட் லேடினால தான் ஒரு குழப்பம் நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்புறாரு. வெளியே நிற்கிற மீடியா போலீஸ்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொள்றாங்க. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்தோன்னு இன்ஸ்பெக்டரும் சமாளிச்சுட்டு இருக்காரு. எவிடன்ஸே இல்லாமல் சந்தேகப்பட்டு ஒரு அப்பாவை இன்சல்ட் பண்ணிக்கிங்க, எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேளுங்கன்னு நெய்பர் ஏஎஸ்ஐ கிட்ட சொல்கிறாரு. நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் ஏஎஸ்ஐ பள்ளிப்பாடன் கிட்ட போகிறாரு. ஏஎஸ்ஐ சாரி அப்படின்னு சொல்ல வாயை திறக்கிறப்ப எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு பள்ளிப்பாடன் சொல்லவும் எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த சீனில் அசிங்கப்பட்டாங்க கேரளா போலீஸ்னு நியூஸ் பரவுது. சோஷியல் மீடியாவில் ஏஎஸ்ஐயோட ஃபோட்டோ போட்டு கிண்டல் பண்ணிலாம் மீம்ஸ் வருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் கட்டுப்பில் இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பியை கால் பண்ணி என்னை கேட்காம எதுக்கு பள்ளிப்பாடனுக்கு எகெயின்ஸ்டாக போனீங்கன்னு திட்டுறாரு. இந்த விஷயத்தினால இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்க அந்த டிரான்ஸ்ஃபரே கேன்சல் ஆகி போயிடுது. ஏஎஸ்ஐக்கு பள்ளிப்பாடனை எப்படி தெரியும்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஎஸ்ஐயோட மச்சான் ஒரு கேஸில் மாட்டிருக்காரு. அந்த கேஸில் ஆப்பனண்ட்டாக இருந்தது கிரிமினல் லாயர் தாமஸ். கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தாமஸ் கிட்ட கிளர்க்காக இருந்த பள்ளிப்பாடனை ஏஎஸ்ஐ அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏஎஸ்ஐயால் பள்ளிப்பாடனை கன்வின்ஸே பண்ண முடியல. அந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ ஏஎஸ்ஐ பழிவாங்க துடிக்கிறாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. ஆனால் ஏஎஸ்ஐ பழி வாங்கிறதுக்காக எதுவுமே பண்ணல. பள்ளிப்பாடனோட வீட்டில் யாரோ கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்புறாரு. இதே நேரம் பள்ளிப்பாடன் இன்னொரு ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற கபோர்டை நகர்த்துறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அதை திறந்து உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வராரு. அவரோட கையில் ரத்தமாக இருக்கு. இந்த சீக்ரெட் ரூம்குள்ள யார் இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு இப்போதைக்கு தெரியல. அடுத்த சீன்ல ஏஎஸ்ஐக்கு ஒரு ஐடியா தோணுது.
பள்ளிப்பாடன் கொலை பண்ணது உண்மைனா அந்த விக்டிம் யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பள்ளிப்பாடன் கூட யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் விக்டிம். இதை தெரிஞ்சுக்க பள்ளிப்பாடன் கிளர்க்காக வேலை பார்த்த கிரிமினல் லாயர் தாமஸோட வீட்டுக்கு ஏஎஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் போகிறாங்க. இவர் டீல் பண்ண கேசஸ் எல்லாத்துலேயுமே பள்ளிப்பாடன் இன்வால்வ் ஆயிருக்காரு. அப்படி பார்த்தா எதிரிகள்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வேணும்னா என் கிளையன்ஸோட லிஸ்ட்டை தரேன்னு தாமஸ் சொல்கிறாரு. தாமஸோட அப்பா காலத்துலேருந்தே பள்ளிப்பாடன் கிளர்க்காக வேலை பார்த்துருக்கார் போல. அதனால தான் ஐபிசி செக்ஷன்லேருந்து கோர்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. பள்ளிப்பாடன் ஒரு குற்றத்தை பண்ணியிருந்தா அதை எப்படி நீட்டாக பண்ணணும் அல்லது எப்படி தப்பிக்கணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும் பண்ணு தாமஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஏஎஸ்ஐ பள்ளிப்பாடனோட ஃப்ரெண்டான மைக்கேலை மீட் பண்ணுறாரு. பள்ளிப்பாடனோட டீலிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஎஸ்ஐ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மைக்கேல் பள்ளிப்பாடனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பள்ளிப்பாடன் ஒரு ஆளை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தா அவன் கண்டிப்பாக சாக வேண்டியதுதான். அவரை பிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டுன்னு மைக்கேல் சொல்கிறாரு. செத்தவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், பள்ளிப்பாடனோட சேர்த்து உன்னோட கதையும் முடிவுக்கு வந்துடும்னு ஏஎஸ்ஐ சொல்லிட்டு போகிறாரு. ஊருக்குள்ளே எல்லாருமே போலீஸ் பள்ளிப்பாடனை டார்கெட் பண்ணுறதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஏஎஸ்ஐ ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 9 பேருக்குமே பள்ளிப்பாடன் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ பள்ளிப்பாடன் கொலை பண்ணது இந்த 9 பேரில் இருக்கிற ஒருத்தராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஏஎஸ்ஐ கெஸ் பண்ணுறாரு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை ட்ரேஸ் பண்ணுற வேலையில் போலீஸ் இறங்குறாங்க. அதில் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களோட பேரெல்லாம் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். ஒருத்தர் பேர் டேங்கர் சைஜு. இவர் கள்ளச்சாராயம் கடத்தின கேஸில் தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்ததே பள்ளிப்பாடன் தான். ரிலீஸ் ஆகி வந்ததுமே பள்ளிப்பாடனோட வீட்டுக்கே போய் டேங்கர் சைஜு மிரட்டியிருக்காரு. பொள்ளாச்சிக்கு லோடு ஏற்ற போனவர் இன்னும் வரல அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. லிஸ்ட்டில் இருக்கிற இன்னொருத்தர் பள்ளிப்பாடனோட ரிலேட்டிவ் பீட்டர். ஒரு சீனில் பீட்டர் ரோட்டில் பார்த்து பள்ளிப்பாடன் அடிச்சார்ல, அன்னைக்கு நைட்லேருந்தே பீட்டர் மிஸ்ஸிங்னு தெரிய வருது. லாஸ்ட்டாக பீட்டர் தன்னோட அப்பா கிட்ட பள்ளிப்பாடனை மீட் பண்ண போகிறதா சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இந்த 2 பேரும் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரில. இவங்களோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏஎஸ்ஐ சொல்கிறாரு. அடுத்து நைட் டைமில் மழை பெய்கிறப்ப ஊர்க்காரர் பள்ளிப்பாடனோட வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழையிறாரு. இவருக்கு பள்ளிப்பாடன் மேலே இன்னும் சந்தேகம் இருக்குது. ஒவ்வொரு ரூமாக டார்ச் அடித்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறப்ப பள்ளிப்பாடன் எந்திரிச்சு வந்துடுறாரு. ஊர்க்காரர் ஓரமாக மறைஞ்சிருந்து வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஆனால் பள்ளிப்பாடன் கண்ணிலேருந்து தப்பிக்க முடியுமா? ஊர்க்காரர் ஓடுறத ஜன்னல் வழியை பார்த்துடுறாரு. ஊர்க்காரர் ஓடி வந்து தூரத்தில் நிறுத்தி இந்த போலீஸ் ஜீப்பில் ஏறிக்கிறாரு. இவரை பள்ளிப்பாடனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சதே ஏஎஸ்ஐ தான் போல. வீட்டில் வேறு யாரும் புது ஆள் இல்லைன்னு ஊர்க்காரர் சொல்கிறாரு. இதே நேரம் பள்ளிப்பாடன் வீட்டு செவுத்தில் மாட்டி வச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காரு. அதில் இருக்கிறவர் தான் பள்ளிப்பாடனோட பையன். இப்போ பையனோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. பையன் பேர் எபி. இவரால் காலை தாங்கி தாங்கி தான் நடக்க முடியும். எபிக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால் எப்பயுமே மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. அதில் ஒரு ஃப்ரெண்டு கீபோர்ட் நல்லா வாசிப்பார். எபியும் ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி கம்போஸ் பண்ண மியூசிக்கை ப்ரொடியூசர்ஸ் கிட்டையும் டேரக்டர்ஸ் கிட்டையும் காட்டி சினிமா சான்ஸ் தேடுறாங்க. எபியோட நல்ல குணமும் டேலண்ட்டும் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் எபியும் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் மியூசிக் டான்ஸ்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பள்ளிப்பாடன் வந்து அவங்கள திட்டுறாரு. பாட்டும் மியூசிக்கும் தான் எபிக்கு உலகம். அதை தன்னோட அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு எபி ஃபீல் பண்ணுறாரு. எபியும் ஃப்ரெண்டும் ஒரு ப்ரொடியூசரையும் டேரக்டரையும் மீட் பண்ணுறாங்க. அப்போ டேரக்டர் ஒரு சிச்சுவேஷனை சொல்லி அதுக்கு த்ரில்லர் பீஜியம் போட்டு காட்ட சொல்கிறாரு. அப்பாவே தன்னோட பையனை கொலை பண்ணி வீட்டு காம்பவுண்ட்குள்ளே புதைக்கிற ஒரு சீனு. அப்பாவோட ஈவில் ஃபேஸை காட்டுற இந்த சீனுக்கு நல்ல பீஜியம் போட்டிங்கன்னா படத்தில் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைக்கும்னு டேரக்டர் சொல்கிறாரு. எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எபி ட்ரை பண்ணுறாரு. அடுத்து 1 வாரம் கழித்து ஒரு நாள் எபி வீட்டுக்கு வரப்ப வாசலில் டேங்கர் சைஜு பள்ளிப்பாடன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. எபி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவரோட ரூம் செவத்தில் புதுசாக ஒரு கதவு இருக்குது. அதை திறந்து உள்ளே போனால் அங்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மைக்கு, ஸ்பீக்கர்னு எல்லாமே இருக்கு. எபியோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பள்ளிப்பாடன் தான் இந்த ரெக்கார்டிங் ரூமையும் உருவாக்கியிருக்காரு. இது சவுண்ட் ப்ரூஃபுங்கிறதுனால மியூசிக் சத்தமும் வெளியே கேட்காது, பள்ளிப்பாடனுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. தன்னோட அப்பாவுக்கு பாசம் இருக்குது, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாருன்னு எபி புரிஞ்சுக்கிறாரு. இதே சந்தோஷத்தோடையே சூப்பராக பிஜிஎம்மை போட்டு அதை ப்ரொடியூசர் கிட்டையும் டேரக்டர் கிட்டையும் காட்டுறாரு. பிஜிஎம்மை கேட்டு 2 பேரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஏபிக்கும் ஃப்ரெண்டுக்கும் படத்தில் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைக்கிது. ப்ரொடியூசர் கொடுத்த அட்வான்ஸை பள்ளிப்பாடன் கிட்ட கொண்டு வந்து ஏபி கொடுக்குறாரு. இதை நீயே வச்சுக்கொண்டு பள்ளிப்பாடன் சொல்லவும் ஏபிக்கு அப்செட் ஆகுது. நம்ம பையனோட திறமையால் கிடைச்ச பணத்தை அவனே செலவு பண்ணிட்டுன்னு நினச்சி தான் அப்படி சொன்னேன்னு ஒய்ஃப் கிட்ட பள்ளிப்பாடன் சொல்கிறாரு. இதை கேட்டு எபி சந்தோஷப்படுறாரு. எபியோட மியூசிக் டேலண்ட்டு ப்ரொடியூசருக்கு பிடிச்சு போகுது. ஒரு பார்ட்டியில் ப்ரொடியூசர் எபியை கூப்பிட்டு சினிமாவில் இருக்கிற விஐபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு.
பார்ட்டியை முடிச்சுட்டு நைட்டில் எபியும் ஃப்ரெண்டும் பைக்கில் போகிறாங்க. அப்போ பின்னாடி வந்த ஒரு டெம்போ பைக்கை இடிச்சிருது. எபியும் ஃப்ரெண்டும் பறந்து போய் விழுகிறாங்க. எபி உருண்டு போய் மரத்தில் மோதிடுறாரு. எபியும் ஃப்ரெண்டும் மயக்கமாகறாங்க. டெம்போ டிரைவர் இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் செக் போஸ்ட்டில் இந்த போலீஸு டெம்போவை நிப்பாட்டுறாங்க. ப்ரீத் அனலைசர் வச்சு செக் பண்ணுறப்ப டிரைவர் குடிச்சிருக்காருன்னு தெரிய வருது. டெம்போவில் ஒரு சைட் ஹெட்லைட் உடஞ்சி கிடக்கவும் அதை பற்றி போலீஸ் விசாரிக்கிறாங்க. வழியில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா டெம்போ டிரைவர் சொல்லவும் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. மயக்கமாகி கிடக்கிற எபியும் ஃப்ரெண்டையும் மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் எபி இறந்து போயிடுறாரு. ஃப்ரெண்டு ஐசியூவில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு. எபி இறந்தது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஏரியா மக்கள்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. எபியோட ஃபியூனரல் முடிஞ்சதும் பள்ளிப்பாடன் எபிக்காக ரெடி பண்ண ரூம்க்கு வராரு. அந்த ரூம் ஃபுல்லாக எபியோட நினைவுகளும் கனவுகளும் நிறைஞ்சிருக்கு. அதை பள்ளிப்பாடனால் தாங்கிக்கவே முடியல. இனிமேல் இந்த ரூமே வேண்டான்னு டிசைட் பண்ணி கபோர்டை வச்சு சீக்ரெட் டோரை தெரியாத மாதிரி மறைக்கிறாரு. அடுத்து எபியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பள்ளிப்பாடன் பார்க்குறப்ப இறந்து போனதுக்கு காரணம் தலையில் ஏற்பட்ட பலமான அடின்னு போட்டிருக்கு. இதை பற்றி டாக்டர் கிட்ட பள்ளிப்பாடன் கேட்குறாரு. ஒருவேளை எபியோட தலை டெம்போவில் ஃபோர்ஸாக இடிச்சிருக்கலான்னு டாக்டர் சொல்கிறாரு. அடுத்து ஃப்ரெண்டு ரெக்கவர் ஆகி கையிலையும் கால்லையும் கட்டை போட்டுட்டு வீட்டில் இருக்காரு. பள்ளிப்பாடன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. டெம்போ இடித்து தூக்கி போட்டதில் எபியும் ஃப்ரெண்டும் மயக்கம் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே எபிக்கு மயக்கம் தெளிஞ்சு ஃப்ரெண்டை எழுப்பி விட்டுருக்காரு. ஆனால் கடைசியில் எபி இறந்து போயிருக்காரு. ஆக்சிடென்ட் பண்ண டெம்போ டிரைவரோட ஃபோட்டோவை பள்ளிப்பாடன் காட்டுறாரு. ஆனால் ஃப்ரெண்டுக்கு டிரைவரோட முகம்லாம் ஞாபகத்தில் இல்லை. நியூஸ் பேப்பரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் யாருன்னு ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பள்ளிப்பாடன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்கிட்டையும் ஆக்சிடென்ட் பண்ண டெம்போ டிரைவர்கிட்டையும் பள்ளிப்பாடன் பேசுகிறாரு. குடிச்சிருந்தனால தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிற்காமல் போயிட்டு தான் டிரைவர் சொல்கிறாரு. ஆக்சிடென்ட் நடந்த டைம் என்னன்னு பள்ளிப்பாடன் கேட்குறாரு. அதோட எக்ஸாக்ட் டைமு டிரைவருக்கு தெரில. நைட்டு 10 மணிக்கு லோடை ஏற்றிட்டு கிளம்பியிருக்காரு. காலையில் 4 மணிக்கு போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காரு. இது மட்டும்தான் டிரைவருக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு பள்ளிப்பாடன் போய் பார்க்குறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேமராவும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கேமராவும் இருக்கிறத பள்ளிப்பாடன் நோட் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணதில் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதே ரூட்டில் டெம்போ கிராஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் அடுத்து ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆகிருக்கு. அதை ஓட்டிட்டு வந்த டிரைவர் யாருன்னு பார்த்தா டேங்கர் சைஜோ. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பள்ளிப்பாடன் யோசிக்கிறாரு. அடுத்து தாமஸை மீட் பண்ணி எபியோட மரணம் ஆக்சிடென்ட் இல்லை கொலைன்னு சொல்கிறாரு. கொலை பண்ணது யாருன்னு பள்ளிப்பாடன் கண்டுபிடிச்சிட்டாரா. இது போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவோன்னு தாமஸ் சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி கேஸு கோர்ட்டுக்கு போனால் வருஷ கணக்காக இழுத்தடிப்பாங்கன்னு பள்ளிப்பாடனுக்கும் தெரியும். அதனால் தன்னோட பையனை கொலை பண்ண கில்லரை தானே கொலை பண்ண பள்ளிப்பாடன் டிசைட் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. காணாமல் போயிட்டு தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த பீட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இவருக்கு இருந்த பண நெருக்கடினால ஒரு ஃபினான்ஷியருக்கு பயந்து பெங்களூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்காரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பள்ளிப்பாடனை பார்க்க போகிறதா அப்பா கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னாதான் யாரும் தேட மாட்டாங்கன்னு பீட்டர் நினச்சிருந்துருக்காரு. மற்றபடி பீட்டர் காணாமல் போனதுக்கும் பள்ளிப்பாடனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. பீட்டர் இப்போ உயிரோடு இருக்கார்ல, அதனால் மிச்சம் இருக்கிற டேங்கர் சைஜோ மட்டும்தான் விக்டிமாக இருக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. டேங்கர் சைஜோ பள்ளிப்பாடனோட வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கான எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிருச்சுன்னா பள்ளிப்பாடனை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக சர்வெண்ட் லேடிக்கிட்ட ஏஎஸ்ஐ ஹெல்ப் கேட்குறாரு. பள்ளிப்பாடனோட சட்டையில் இருந்தது கோழி ரத்தம் இல்லை, டேங்கர் சைஜோட ரத்தம்னு ஏசி சொல்கிறாரு. சர்வெண்ட் லேடிக்கு போலீஸை நம்புறதா இல்லை பள்ளிப்பாடனை நம்புறதானே குழப்பமாக இருக்கு. இருந்தாலும் அடுத்த நாள் பள்ளிப்பாடனோட வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சர்வெண்ட் லேடி செக் பண்ணுறாங்க. எபியோட ரூமில் கபோர்டுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறக்காக அதை நகத்தை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கால் பண்ணி டேங்கர் ஷைஜு இன்னும் சாகலைன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி டேங்கர் ஷைஜு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத காட்டுறாங்க. இவர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறாராம். ஒய்ஃபோட தொல்லை இருக்கக்கூடாதுன்னு தான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வெளியூர் போயிருக்காரு. மற்றபடி இவர் காணாமல் போனதுக்கும் பள்ளிப்பாடனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. ஆக மொத்தம் ஏஎஸ்ஐயோட லிஸ்ட்டில் இருந்த யாருமே விக்டிம் இல்லை, நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு போலீஸ் தலையை பிச்சுக்கிறாங்க. இதே நேரம் பள்ளிப்பாடன் பீரோவை நகர்த்தி சீக்ரெட் ரூமை திறந்து உள்ளே போகிறாரு. அங்கே ஒருத்தனை சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, எபியோட ஃப்ரெண்டு தான். அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாங்க. அன்றைக்கி எபிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடெண்ட் ஆனப்போ 2 பேருமே மயக்கமாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எபிக்கு மயக்கம் தெளிஞ்சு ஃப்ரெண்டை எழுப்பி விட்டுருக்காரு. ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகலைன்னு எபி சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆனால் எபி சாகணும்னு ஃப்ரெண்டு நினச்சிருக்காரு. அதுக்கு காரணம் பொறாமை.
எவ்வளோதான் மியூசிக்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் பாராட்டு எல்லாமே எபிக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு. எபி போட்ட மியூசிக்காக தான் ப்ரொடியூசர் சினிமா சான்ஸே கொடுத்துருக்காரு. அதில் ஃப்ரெண்டோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லைங்கிறது ப்ரொடியூசருக்கே தெரியும் போல். அதனால் பார்ட்டியில் கூட ப்ரொடியூசர் எபியை மட்டும்தான் எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எபி மேலே கோவத்தில் இருந்த ஃப்ரெண்டுக்கு இது ரொம்பவே இன்சல்ட்டிங்காக இருந்திருக்கு. எபி இல்லைன்னா தான் நம்ம பேர் தனியாக தெரியும்னு ஃப்ரெண்டுக்கு ஆசை வந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதும் அதையே சாக்கா வச்சு எபியை ஒரு இரும்பு ராடால் தலையில் அடிச்சிருக்காரு. அது பைக்லேருந்து கழண்டு விழுந்த இரும்பு ராடு. ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரதை பார்த்த ஃப்ரெண்டு ராடை தூக்கி வீசிட்டு மயக்கம் போட்டு கிடக்கிற மாதிரி நடிச்சிருந்திருக்காரு. எபி இறந்து போனதுக்கு காரணம் ஃப்ரெண்டு இரும்பு ராடால் தலையில் அடிச்சது தான். எபியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்ததுலேருந்தே பள்ளிப்பாடனுக்கு அதில் சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன டைமிங்கும் ஹெட் இன்ஜுரி ஆன டைமிங்கும் வேறு வேறையே இருந்திருக்கு. அதனால தான் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாக கிடந்தப்ப எபி தான் என்னையவே எழுப்பி விட்டான்னு ஃப்ரெண்டு சொன்னால, அப்போ தான் பள்ளிப்பாடனோட சந்தேகம் ஃப்ரெண்டு பக்கம் திரும்பியிருக்கு. உண்மையை ஃப்ரெண்டே ஒத்துக்க வைக்கிறதுக்காக பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. ஒரு ஜாமரை வாங்கி வீட்டில் செட் பண்ணிக்காரு. அடுத்து ஃப்ரெண்டோட காரில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் டிவைஸை செட் பண்ணிக்காரு. அடுத்து ஒய்ஃபை மதுரைக்கு பஸ் ஏற்றி விட்டுருக்காரு. திரும்ப வீட்டுக்கு போகிற வழியில் ஆப் மூலமாக ஃப்ரெண்டோட காரை ஸ்டாப் ஆக வச்சிருக்காரு. தனியாக நின்றுக்கிட்டு இருந்த ஃப்ரெண்டுக்கு பள்ளிப்பாடன் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. எந்த கேமராலையும் சிக்காத மாதிரி ஷார்ட் ரூட்டில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அடித்து விசாரிச்சதுல ஃப்ரெண்டு உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மை தெரிஞ்சனால பள்ளிப்பாடனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஃப்ரெண்டு. அப்போ நடந்த சண்டையில் தான் வீட்டில் திங்ஸ் எல்லாம் சதறி இருக்கு, டிவி உடஞ்சிருக்கு. பள்ளிப்பாடனோட சட்டைக்கு பின்னாடி இந்த ரத்தக்கரை ஃப்ரெண்டோட கையிலேருந்து பட்டது தான். ஃப்ரெண்டை இழுத்துட்டு போய் சீக்ரெட் ரூம்குள்ளே கட்டி போட்டிருக்காரு. அந்த ரூமில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. உள்ளேருந்து எந்த சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது. அதனால தான் போலீஸ் வந்து சர்ச் பண்ணப்போ கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் சீக்ரெட் ரூமுக்கு போன பள்ளிப்பாடன் எபி லாஸ்ட்டாக போட்ட பிஜிஎம்மை லேப்டாப்பில் ப்ளே பண்ணிக்காரு. எந்த ராடால் ஃப்ரெண்டு எபியை அடித்தாரோ அதே ராடால் பள்ளிப்பாடன் ஃப்ரெண்டை அடித்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. தன்னோட பையனோட சாவுக்கு பழி தீர்த்துருக்காரு. அடுத்து பாடியை என்ன பண்ணான்னு நமக்கு காட்டல. ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு பள்ளிப்பாடனுக்கு தெரியும்ல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவார்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு பணக்கார ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இவர் பேர் ஹரி, பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. தன்னோட தம்பியை கொஞ்ச நாளாக காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது வேற யாரும் இல்லை, எபியோட ஃப்ரெண்டு தான். அப்படியே கட் பண்ணி நெய்பரோட நாய் ஜிம்மி திரும்பி வந்துட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சர்வெண்ட் லேடி மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் இங்கே இருக்குன்னா அன்னைக்கு பள்ளிப்பாடன் வீட்டுக்கு பின்பக்கமாக புதைச்சது எதன்னு யோசிச்சுக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு செடி முளைச்சிருக்கு. விதையை தான் போட்டு வச்சாரான்னு சர்வெண்ட் லேடிக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் பள்ளிப்பாடன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு எபியோட மியூசிக்கை ரசித்து கேட்குறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.